பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அற்புதமான காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Praise be to God. Glory to the name of the Lord and Savior Jesus Christ. I'm glad to see you again in this video. அன்பானவர்களே, நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். We hope all are doing very well. உங்களுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். We are continuously praying for you. நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்க மறக்காதீர்கள். Please also do not forget to pray for us. இன்னைக்கு ஒரு வசனத்தை நான் உங்கள் மத்தியில சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். Today I would like to share the word of God and pray for you. சகரியா 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நீங்கள் படித்து பார்க்கும்போது Zechariah chapter 2 verses 7 and 8. ஆண்டவர் அங்கே ஒரு தெளிவான வார்த்தையை மையப்படுத்தி எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். God has very clearly specified the word. சியோன் என்கிற சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், Lord looking at the church of Zion and saying, நீ உன்னை பாபிலோனின் பாவத்திலிருந்து விடுவித்துக் கொள், rescue yourself from the foot of Babylon, பிற்பாடு உனக்கு மகிமை உண்டாகும் என்று சொல்கிறார். then you will have glory. என் அன்புக்குரியவர்களே, இந்த சியோன் என்கிற தேவ ஜனம் ஏறத்தாழ 70 ஆண்டுகள் பாபிலோன் தேசத்தில் சிறைப்பட்டு கிடக்கிறது. My beloved, the so-called people Zion, for almost 70 years they are under the captivity of Babylon. ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். People would love to be redeemed. இழந்ததை திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். They want to restore back what they lost. அவர்களுடைய சொந்த ஸ்தானத்திற்கு தேவன் அவர்களை வைத்த எல்லைக்குள் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். They would like to come back on the place where God has already kept. ஆனால் அவர்கள் வாழ்வில் இன்னும் சில காரியங்கள் அவர்களை சிறைப்படுத்தி வைத்துக் கொண்டே இருக்கிறது. But then there are few things they are still under captivity in their life. விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகிற ஜனத்திற்குள் The people who would like to be redeemed, ஆனால் அவர்களுக்குள் இன்னும் அந்த பாபிலோனின் அனுபவங்கள் அவர்களை திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிறது. still the experience of Babylon is satisfying them. அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே வருவதற்கு மனமில்லாமல் இருக்கிறார்கள். They are not ready to come out of the slavery. அவர்களுக்கு அது அடிமைத்தனமாக தெரிந்தாலும் அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை. Though they understand it's a slavery, they do not want to come out. ஆனால் ஆண்டவர் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். Now the Lord wants to redeem from them. ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். God wants to bless them. நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன், I would like to tell you one. நாமும் கூட பல நேரங்களில் நாம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். We many a times would like to be blessed by the Lord. நமக்கு கனம் உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறோம். We would like to be honored by the Lord. ஆண்டவர் நம்மை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறோம். We would like God has to keep us in a high place. ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சில பாவங்களின் அடிமைத்தனத்துக்குள் சிக்குண்டு கிடக்கிறோம். But then we've been slaved under certain sins in our life. சில பாபிலோனின் அனுபவங்கள் நம்மை சிறைப்படுத்தி Some வைத்திருக்கிறது. sort of Babylon experience is still make us slave. அந்த அடிமைத்தனத்தின் வல்லமைகள் நம்மை கவர்ந்து வைத்திருக்கிறது, அது நம்மை மயக்கி வைத்திருக்கிறது. That power of slavery, it's make us to be slave forever. நான் உங்களுக்கு சொல்வேன், அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் வெளியே வராதவரை உங்கள் வாழ்வில் உயர்வுகளை நீங்கள் பார்க்க முடியாது. I can clearly tell you one very important thing: unless you come out of this slavery, you cannot see the glory. இந்த பாபிலோன் உங்களை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா? The Babylon experience, is it satisfying you? உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடியதா இருக்கிறதா? It's making you rejoice. ஒருவேளை உங்கள் வாழ்விலே நீங்கள் இருக்கிற உங்களை அடிமைத்தனப்படுத்தி வைத்திருக்கிற அந்த பாவம் உங்களை சந்தோஷப்படுத்தலாம். Maybe the slavery sin will make you happy. அது உங்களை ஒருவேளை மகிழ்ச்சியாக வைத்திருக்கலாம். May keep you rejoicing. அது உங்களை திருப்திப்படுத்தி வைத்திருக்கலாம். May keep you satisfied. நீங்கள் அதற்குள் இருந்து கொண்டே ஆண்டவரை உயர்த்த வேண்டும் என்று விரும்பினால் வாய்ப்பே இல்லை. If you being under the slavery and want God to lift you up, no chance. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My beloved people, இன்றைக்கு உங்கள் வாழ்வில் உங்களை அடிமைப்படுத்தி இருக்கிற எந்த பாபிலோனின் வல்லமைகளை நீங்கள் உணர்கிறீர்களோ அவைகளை விட்டு வெளியே வர நீங்கள் விரும்புவீர்களானால், today that so-called particular Babylon slavery that you would like to come out of that நீங்கள் slavery, வெளியே வருவதற்கு அடி எடுத்து வைக்கிற அந்த நாளே உங்களுக்கு கனம் உண்டாகும். that step, the day that you taking out of that slavery, you will get the glory. அந்த நாளே ஆண்டவர் உங்களை உயர்த்த ஆரம்பிப்பார். From that day, Lord will start lifting you up. அந்த நாளே ஆண்டவர் உங்களுக்கு வழி திறக்கிறதை நீங்கள் பார்க்க In that very day, you can see the Lord opening the doors. இந்த இரவில் இந்த காணொளியை பார்க்கிற நீங்கள் விடுதலை ஆகுவதற்கு விரும்புகிறீர்களா? Tonight, whoever watching this video, would you like to be redeemed? பாபிலோன் என்கிற பாவத்திலே இருக்கிற நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? You need to come, would like to come out of the Babylon sin. அறிந்தோ அறியாமலோ இன்னும் சில நேரங்களில் பாவத்தின் அந்த உடையான அனுபவத்துக்குள் உலர்ந்து கிடக்கிற
நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Either knowingly or unknowingly, the sin of pit you are in, that you would like to come out of it. விபச்சாரமும் வேசித்தனமும் விக்கிரக ஆராதனையும் உங்களை திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிறதா? The adulterous, idolatry, all these types of sin are satisfying you. இன்றைக்கு அதிலிருந்து நீங்கள் வெளியே வரும் பொழுது, Today, while you coming out of these stuff, இந்த இரவிலே கர்த்தர் உங்களை கனப்படுத்த ஆரம்பிப்பார். this tonight Lord will surely honor you. இந்த இரவிலே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய ஆரம்பிப்பார். Tonight Lord start doing wonders in your life. தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு நேராக உங்கள் சிந்தையை திருப்புங்கள். Just turn your mindset towards the blessings of the Lord that He has for சிறையிருப்பிலிருந்து you. ஆண்டவர் உங்களை விடுதலை செய்வார். Surely Lord will take you out of the slavery. உங்களுக்கான சிங்காசனத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைப்பார். Surely He will keep you and lift you up in the throne that He kept for you. God bless you. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். God bless you. I would like to pray for you. அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் பண்ணுகிறேன். Loving Heavenly Father, in this loving night day, bless your people. என் அன்பு ஜனத்தை சிறைப்படுத்துகிற பாபிலோனின் வல்லமைகளில் இருந்து என் அன்பு பிள்ளைகள் இந்த இரவில் விடுதலையாக்கப்படுவார்களாக. May the loving people be redeemed from out of the Babylon slavery right now tonight. ஆண்டவரே, திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிற, மயக்கிக் கொண்டிருக்கிற, வஞ்சித்துக் கொண்டிருக்கிற எல்லா பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து என் ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்களாக. All the satisfying, all that the temporary rejoice, everything, whatever slavery in the Babylon situation be redeemed out in the name of Jesus. சிங்காசனங்களுக்கு நேராக திருப்பப்படுவார்களாக. Let them be directed towards the throne. சீயோனுக்கு நேராக திருப்பப்படுவார்களாக. Let them be redirected towards Zion. ஒரு விடுதலை உண்டாகட்டும். Let that be redemption. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. சிறையிருப்பிலிருந்து வெளியே வாருங்கள். Come out of the slavery. உங்களுக்கான சிங்காசனம் காத்துக் கொண்டிருக்கிறது. There's a throne awaiting for you. God bless you. God bless you. ஆமென். Amen.